ஒரு இது பண்றாரு அது பண்றாருன்ற விளம்பர இதுவே இருக்கு. ரீல் தான், ரியலா பண்ணல அவரு. முக்கியமா பெண்கள் அவருடைய இது பிச்சுட்டு நிறைய பேர் அவரை கனவு கணவரை நான் நினைச்சு போட்டிருக்காங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் சரியில்லாத இவரை ஒரு ஹஸ்பண்டா கனவுல நினைச்சுன்னு போட்டிருக்காங்க. பணம் இல்லைன்றாரு, ஆனா செய்யணும், எங்களுக்கு ஆசை செய்யணும். அவர் பணம் இல்லைன்றது தெரிஞ்ச கதை. ஏற்கனவே அவர் தெரிஞ்சுதான் உள்ள வந்துக்கிறாரு. 1000 ரூபாய் போட்டாரு. 885 நாள் செட்டு தானே போட்டாரு, உடனே போட்டாரா? நடிகர் இல்ல, ஒரு விஷயம் தெரிஞ்சவன் தானே, படிச்சவன் தானே, நாட்டை எப்படி ஆளணும் தெரியாத. மாற்றமா இருந்தா, நேர்மையான மனிதனா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? யாரை எதிர்த்து போட்டிட்டாங்களோ அவங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு அரசியல்ல வந்திருக்காது. மருத்துவம், எஜுகேஷன், அப்புறம் விவசாயம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா விவசாயி கூட இப்ப கூட ஒரு தள்ளுபடி வந்துட்டு 50,000 கம்மியா இருக்கிறவங்க மட்டும் தள்ளுபடி, மத்தவங்க யாருக்கும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மாற்றம் வேணும், மக்கள் வந்திருக்காங்க, அதனால ஒரு வருஷத்துக்கு டைம் கொடுக்கலாம்ல. 60 வருஷமா தானே அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க, இப்ப புதுசா தானே வந்திருக்காங்க, இப்ப இருக்கட்டுமே ஒரு வருஷத்துக்கு பாருங்க. இல்ல ஆனா அவரு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே வந்துட்டு வாக்குறுதி எல்லாம் இப்ப நிறைவேற்ற முடியுமா? 885 நாள் சென்று அவரு வாக்குறுதியை நிறைவேற்றினாரு. ஒரு வாக்குறுதிய அதை பண்ணிட்டாரா? என்ன வாக்குறுதி சொல்ற? என்ன அப்பதான் இந்த டெய்லி இந்த மாசம் 1000 ரூபாய் போட்டாரு. 885 நாள் சென்று தானே போட்டாரு, உடனே போட்டாரா? 2 வருஷம் கழிச்சு போட்டாரு. அதெல்லாம் இப்ப போடல இல்ல, விட்டுருங்க. இவரு ஆகட்டும். 60 வருஷமா 75 வருஷமா காங்கிரஸ், 15 வருஷம், இது ஒரு 60 வருஷம். இவர் வரட்டுங்க, இவர் தாங்க ஆளணும். கொஞ்சம் இவர் எந்த விதத்துல உங்களுக்கு நல்ல ஆளுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வருது? இவர் எப்படி ஆள போறாங்கிறது தெரியாது. அவருக்கு போட்டா அவர் நல்லபடியா வரணும், அவ்வளவுதான். வரட்டும், நல்லா வந்துட்டாருல்ல. ஆமா, அதுக்கு தானே பண்ணா வரட்டும். அதுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளேயும் ஆள விட மாட்டாங்களுக்கு. இவங்க திமுக ஆளுகளையும் மைட்டு ஆளுகளும் அவர் ஆள விட மாட்டாங்களுக்கு. எனக்கு தேவைன்னு பாரு, எடப்பாடியாவே பிடிச்சி இருக்கிறாரு திமுக. இந்த காலத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னா ஆச்சரியமா இருக்குது. எப்படி சொல்றீங்க? எடப்பாடி டிஎம்கே குள்ள வந்துருவாருங்களா? ஆமா, அடுத்த வாட்டி கூட்டணி கூட போவாரு. அவ்வளவு மோசமா இருக்காரு. மோசமானாலும் இன்னும் 2 வருஷம் பாருங்க. ஓட்டு எங்க வீட்டுல எல்லாம் இந்த முடிப்பிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துல ஓட்டு வந்துடும். அது ஓட்டு பூரா அங்கதான் வரப்போகுது, டிவிக்கே தான். ஆமா, அப்புறம் டிவிக்கே இல்ல, நாங்களே அதுக்கு தான் போட்டோம். விஜய் அவர் ஒண்ணுமே தெரியாது, அரசியல் பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. சினிமா மோகத்துல அவர் எலெக்ட் ஆகிட்டாரு. அவர் நல்ல அரசியல்வாதி கிடையாது. அவர் நல்ல அரசியல்வாதியா நீங்க பாக்கலையா? அரசியல்வாதியே கிடையாது. அவர் அரசியல்வாதியே கிடையாதுங்கிறீங்க? கிடையாது. ஆமா, ஏதோ ஒரு பை சான்ஸ் சினிமா மோகத்துல அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. பட் ஆனா கிட்டத்தட்ட 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரும் வயசு கம்மி, 40 வயசு கீழே இருக்கிறவங்க தான். 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான். முக்கியமா பெண்கள் அவருடைய இது பிச்சுட்டு நிறைய பேர் அவரை கனவு கணவரை நான் நினைச்சு போட்டிருக்காங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் சரியில்லாத இவரை ஒரு ஹஸ்பண்டா கனவுல நினைச்சுன்னு போட்டிருக்காங்க. அது கனவு கணவர். அதனாலதான் வந்திருக்காரு. இது சரியான இதுவே கிடையாது. பட் இவங்க ஆட்சி செய்யறது எப்படி? டிஎம்கே இல்ல டிஏடிஎம்கே 2 தான் வரணும். இவரு சரியான ஆளே கிடையாது. பட் விவசாயிக்கெல்லாம் கடன் ரத்து பண்றங்கிற பேர்ல அவரு பண்ணிக்காரு. தெளிவா பண்ணுவாரான்னு பாக்கணும். அவரு சும்மா சொல்லுவாரு, பண்ணல. நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்போ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் 200 யூனிட் ஃப்ரீ தர, அதெல்லாம் இன்னும் அமல்படுத்தல. அவரு நிறைய கொடுத்திருக்காரு, அதை அமல்படுத்த முடியுமா? அதனால ஒரு சந்தேகம் தான். பணம் இல்லைன்றாரு, ஆனா செய்யணும், எங்களுக்கு ஆசை செய்யணும். அவர் பணம் இல்லைன்றது தெரிஞ்ச கதை. ஏற்கனவே அவர் தெரிஞ்சுதான் உள்ள வந்துக்கிறாரு. அப்ப எதனா பரட்டிக்கிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதுதான், செய்துதான் ஆகணும். ஏன்னா அவர் முன்னாடி சொன்னதை ஒண்ணு பண்றாரு. இப்ப கரண்ட் எல்லாத்துக்கும். அதாவது இப்ப கூட அவர் இல்லைன்னு சொல்லிக்கணும். இல்ல, பணம் இல்லைன்றார். பணம் இல்லைன்றது தெரியும், ஆனா எப்படியாவது நீ கடனை வாங்கி கொடுக்கணும். அதான் என்னுடைய. ஏன்னா போன அரசை அவர் பயங்கரமா விமர்சிச்சாரு. திமுக அரச, ஸ்டாலினை ரொம்ப கலாச்சி விமர்சிச்சாரு. பட் இவர் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட மாற்றம் இல்லாம அதே மாதிரி தானே பண்றாரு. ஒரு மாற்றமும் இல்ல, இதுவரையில எந்த மாற்றமும் இல்லை. வந்தது இப்ப கவர்னர் ஆட்சி மாதிரி இருக்கு. கவர்னர் ஆட்சி மாதிரி போயிட்டு இருக்கு. சொல்லலாம், மந்திரி ஆட்சி போல இன்னும் வரல. கவர்னர் ஆட்சி மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க மந்திரி எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு பக்கமா போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு
போயிட்டு இருக்காங்க சார். போயிட்டு இருக்கிறதுக்கு அவங்க மந்திரின்னா இப்போ எங்க போக்குவரத்து மந்திரிகாரு இன்னும் எங்க ஆபீஸ் பக்கமே வந்து அவர் என்னன்னு ஆபீசருங்களை பார்க்க பார்த்திபன் அவர்தான் போக்குவரத்து. ஆமா, அவர் எப்ப ஆபீஸ் விஷயம் அவர் வந்து இந்த பஸ்ல ஏற்றி விடுறதும் அதை தானே பாக்குறாரு. அது வந்து அதிகாரி செய்யற வேலையை இவர் செய்த மந்திரியா? விஜய்க்கு தான் விழுவும் அதனால தெரியும். நீங்க முடிவே பண்ணிட்டீங்க ஆமா, அவர்தான் அவர்தான் சிஎம். ஏற்கனவே ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம், சிஎம் அவர்தான். கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. ஆமா, எதுக்காக ஆனா வெறும் நடிகர் அந்த ஒரு விஷயத்துக்காக மெஜாரிட்டில வரல. நடிகருங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் ஜெயிச்சாரு நினைக்கிறீங்களா? அல்ல, நடிகர் இல்ல, ஒரு விஷயம் தெரிஞ்சவன் தானே, படிச்சவன் தானே. நாட்டை எப்படி ஆளணும் தெரியாதா? அவரு தெரியல, படிக்கிற காலேஜே பாஸ் விட்டார்ல. ஏங்க எந்த இதுங்க யாரையும் கேட்காம நம்ம ஒரு சமையல் பண்றோம், 4 பேருக்கு கேட்டு தானே செய்யறோம். அது மாதிரி அவருக்கு ஆளா இல்ல சொல்லி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லாட்சி கொடுப்பாரு. நல்லாச்சு. ஆனா நிறைய வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வாக்குறுதியில இது நிறைவேற்றாம மாத்தி மாத்தி பண்டு இல்லைங்க, பண்டு இருந்தானே செய்வார். கஜானா காலியா இருக்கு, என்ன பண்ண முடியும்? கையில துட்டு இருந்தா தானே செய்ய முடியும். பட் அவங்க போன ஆட்சியில பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அவங்க மாசம் அவங்க ரொட்டேஷன் எப்படியோ பண்ணாங்க, அதனோட சூசகத்தை இனிமே தெரிஞ்சு போற வரும். அதனால இப்ப ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மக்கள் கஷ்டப்பட்டுதான் கஷ்டப்பட்டுதான். அதெல்லாம் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் அண்ட் சி. அந்த அப்ப எப்படி தொடர்ந்து வந்து அவர் தான் தொடர்ந்து இனிமேல் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து இந்த வருடம் கொஞ்சம் இப்போ டிசைட் பண்ண முடியாது. என்ன மக்களுக்கு என்ன பண்றாரு, என்னெல்லாம் செய்யறாரு, தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம். ஆனா விமர்சிக்கிற மாதிரி தான் அந்த 1 மாத காலமா இருக்குது. ஒரு 20 நாள் ஏதோ ஒரு இது பண்றாரு, அது பண்றாருன்றாரு, விளம்பர இதுவே இருக்கு. ரீல் தான், ரியலா பண்ணல அவரு. நாங்க அவங்க பாஷையிலே பேசுற மாதிரி இது வந்து ட்ரெய்லரா இன்னும் மோசமா இருக்குமா அப்படின்னு தான் நிலைமையில இருக்குது. விஜய் சினிமால, நானும் சினிமா லைன்ல தான் 35 வருஷம் இருந்தேன். ரொம்ப எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆரம்ப இது ஏதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் பார்க்கும்போதே தெரியுது எப்படி இன்னும் 5 வருஷத்தை இது பண்ண போறாருன்னு. யாருமே நிருபர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து யாரு குறிப்பா சொல்லுங்க. டெல்லி போயிருக்காரு. டெல்லி போய் எந்த முதலமைச்சராரும் சுதந்திர இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் டெல்லிக்கு போய் நிருபர்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு ஸ்டெப் இல்லையா என்னன்னு தெரியல. அவருக்கு ஒரு பதிலே பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னு தெரியல. ஒருவேளை எழுதி கொடுத்தது மட்டும்தான் படிக்குது. அதான் அந்த ஸ்கிரிப்ட் தான் படிப்பார். சினிமால மாதிரியே பிராம்டன் இருக்கான், அதுதான் கேட்டுதான் படிப்பாங்க. அதெல்லாம் அங்க ஒருத்தன் சொல்லிடுவாங்க, அதையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரியே தான் அது எல்லாமே பிரச்சாரத்துக்கு கூட அந்த மாதிரி தான் பண்றாரு அவரு. அதை விடுங்க, ஆதவ அர்ச்சனா தான் அவர் சிஎம் மாதிரி இருக்கிறாரு. தான் எல்லாம் பேசுறாரு. ஒண்ணுமே புரியல மக்களுக்கு என்ன இது பண்ண. மாற்றம் வரணும்னு சொல்லி இது பண்ணாங்க. எல்லாம் அப்படியே ஏண்டா இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு இருக்கு. வெளியில சொல்ல முடியாம மக்களே ஃபீல் பண்றாங்க நிறைய. அவரு சின்ன பையன், இப்பதானே வந்திருக்காரு. சின்ன பையன், 52 வயசு. மக்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் தான் அவரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் அவரு கொடுத்துதான் ஆகணும். பட் சொன்னது எல்லாமே மாத்தி மாத்தி பண்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அரசியல். அப்ப இவரும் அரசியல் அந்த சோன்ல தான் இருக்காரு. நல்ல அந்த மாற்றமா தெரியல. மாற்றமா இருந்தா, நேர்மையான மனிதனா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? யாரை எதிர்த்து போட்டிட்டாங்களோ அவங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு அரசியல்ல வந்திருக்காது. அவரு நேர்மையா இருந்த மனிதனா இருந்தா அவரு வெயிட் பண்ணிருப்பார். யார் வேணா அரசு அமைக்கட்டும், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் கூட நம்ம ரீஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமா அவரால் சொல்ல முடியல. இப்ப கூட என் பிரஸ் கிட்ட முன்னாடி போய் பேசுவதுக்கு அவருக்கு ஏன் தைரியம் இல்லாம இருக்கு. ஏன்னா அவரால் பேச முடியாது. எழுதி கொடுத்தது மட்டும் தான் பேச படி தெரியும். இப்ப நாம எல்லாம் மனசுல இருக்கிறத பேசுற, பயம் தேவையில்லை. அந்த தைரியம் அவருக்கும் இருந்திருக்கணும். மக்களை போய் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அவருக்கு ஓட்டு போட்டவங்களே என்ன கிண்டல் பண்றாங்க. ஆமா, புரியுதா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு கொள்கை அவர் முதல்ல சொல்லல. அதனால எல்லா இடத்துலயும் போய் ஒட்டிக்கிறாங்க. என்னதான் அவரோட கொள்கைன்னு தெரியல. அவரு திராவிடத்தையும் ஏத்துக்கிறாரு, இந்த பக்கம் எல்லாத்தையும் போறாரு, எல்லாரையும் உள்ள ஏத்துக்கிறாரு. இருக்கிறவங்க எல்லாம் இருந்துக்கோன்னு சொல்றாரு. சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் முதலமைச்சர் பதவி, அமைச்சர் பதவி எல்லாம் கொடுக்குறாரு. அதனால மக்கள் ஒரே குழப்பத்துல இருக்கு உண்மையில.